நம்ம ஊர் ஸ்டைல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பட்டை கிராம்பு சோம்பு போட்டு சூப்பரான பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? டம்ளர் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 டம்ளர் தண்ணி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 தக்காளி, 5 வரமிளகா, 3 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம் 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இன்னொரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. கடுகு, 1 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி. இதுதான் இந்த குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையில் 1 கைப்பிடி நிறைய கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம பருப்பில் வேக வச்ச வரமிளகாயும் 2 தக்காளியும் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா பருப்பாக மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த கிரேவி தான் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொண்டு வரும். அதோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி கொதிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பருப்பும் தண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி பிடிச்சதும் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.